மனிதனை மகிழ்விப்பதில் பெரும் பங்கு வகிப்பது கலைகள்தான். பொது பிரச்சனைகளை எளிமையாக மக்களிடம் அதன் காரம் குறையாமல் சேர்த்துவிடும் கலைகளில் ஒன்றுதான் பொம்மலாட்டம். சுதந்திர போராட்ட காலத்தில் பெரும் பங்கு வகித்த பொம்மலாட்டம் திரைப்படங்களுக்கே முன்னோடி. பூமியில இருக்கிற மரத்துக்கும் என்ன தொடர்புன்னு தானே கேட்கிறேன். ஒரு காலத்தில் கிராமத்து வீதிகள் தோறும் மாலை நேரங்களில் மக்களை ஈர்த்து கதை சொன்ன பொம்மலாட்டம், அருவெறுப்பு இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்த பொம்மலாட்டம், ராகம் போட்டு நாட்டுப்புற பாடல் சேர்த்து தேனும் தினைமாவும் போல கதை சொன்ன பொம்மலாட்டம் தற்போது அருகிவிட்டது. அழிவின் விளிம்பில் ஊசலாடி கொண்டிருக்கும் பொம்மலாட்டத்தை மீட்கும் விதமாக பள்ளி சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றனர் 2 ஆசிரியர்கள். நம்ம பேசும்போது தலையாட்டிட்டு கையை அசைச்சிட்டு பேசணும்னா பொம்மைகள் அப்படியே பேசணும். எப்போதெல்லாம் விடுமுறை கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் சிறுவர்களை அழைத்து வரும் ஆசிரியர்கள் துள்ளல் பாடல்களுடன் பொம்மலாட்டத்தில் சிரிக்க சிரிக்க கதை சொல்லி சிந்திக்க வைக்கின்றனர். இன்னைக்கு பொம்மலாட்டங்கிற ஒரு கலை பெரும்பாலும் அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கலையில சேர்ந்துருச்சு. நிறைய பேருக்கு பொம்மலாட்டம் அப்படிங்கிற விஷயங்களுமே தெரியல அப்படிங்கிறதான் உண்மை. அந்த கலையை மீட்டெடுக்கணும், மாணவர்களுக்கு கற்றல் மேலே ஆர்வம் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பொம்மலாட்டத்தை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இதன் மூலயமா மாணவர்கள் கற்றலை தான் படிக்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் பொம்மைகள் மூலயமா ஒரு கருத்துக்களை சொல்லும் பொழுது அவங்க மனசில் ஆழமாக பதியுது. மாணவர்களும் ஆர்வமாக இந்த பொம்மலாட்ட கலைகளை கற்றுக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளியின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர், பொம்மலாட்டத்துக்கும் ஆசிரியர். கண்ணை கெடுக்கும் செல்போன், தொலைக்காட்சி பெட்டிகளை உதறிவிட்டு ஓடிவரும் குழந்தைகள் பொம்மலாட்டம் உயிர் பெறும் இடமாக இருக்கிறது. கதையாக சொல்லப்படும் பாடம் அவர்களை அறியாமலேயே ஆழ்மனதில் பதிய செய்வது பொம்மலாட்டத்தின் மாய வித்தை. பொம்மலாட்டம் மகிழ்ச்சி இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் இன்னுமே பொம்மலாட்டத்திலே தொடங்கிட்டோம். ஆனால் செல்ஃபோனை நாங்கள் முழுவிட்டோம். ஆனால் அதுலேருந்து இப்போ வெளில வந்துட்டோம். இந்த விடுமுறை நாளில் எங்களுக்கு பொம்மலாட்டம் தான் கற்றுத்தராங்க. எங்களுக்கு இந்த விடுமுறை நாளில் கற்றுத்தரதே எங்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. புக்கில் உள்ள சப்ஜெக்ட்லாம் பொம்மலாட்டம் மூலியமாக சொல்லித்தராங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் முறை அழைத்து வரப்படும் குழந்தைகள் மறுமுறை தானாக ஓடி வருகின்றனர் என்பதும் பொம்மலாட்டத்தை விரும்பி கற்பதும் வளமிக்க சமுதாயம் உருவாவதற்கு சாட்சி. புதிய தலைமுறைக்காக காரைக்கால் செய்தியாளர் அப்துல் அலி. இங்கிலீஷ் அது கணேசன் இல்லப்பா, கனெக்ஷன்.